ஒரு வாட்டி சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டெம்ப்டிங்கான ரசம் தான் இப்போ பண்ண போகிறோம். எப்போவுமே தக்காளி ரசம், பருப்பு ரசம், புளி ரசம்னு ஒரே மாதிரி ரசத்தை செய்யாமல் இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சுவை நாக்கிலிருந்து போகாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரசம் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நெல்லிக்காய் ரசம் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 தக்காளி, அப்புறம் நெல்லிக்காய் கொஞ்சம், புளி ஒரு சின்ன துண்டளவு, இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் நெல்லிக்காவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதே மாதிரி நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவு கடிக்கிற மாதிரி நெல்லிக்காவை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நம்ம ரசத்தை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், ரசப்பொடி இது எல்லாமே சேர்த்து இப்போ தாளித்து எடுத்தாச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, அதுவும் இல்லாமல் செம்ம டெம்ப்டிங்கான ரெசிபி. இப்போ நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டா என்னென்ன பலன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, செரிமானத்தை சீராக்குகிறது, மேலும் இதயம் மற்றும் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. சக்தி வாய்ந்ததும் குறைந்த சர்க்கரை கொண்டதுமான இந்த பழம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் மிகச்சிறந்த இயற்கை மூலங்களில் ஒன்றாகும். இது பலதரப்பட்ட உடல்நல நன்மைகளை வழங்குகிறது.